அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நாம் டெட் பேப்பர் 2 2025 தேர்வு வினாவில் சைக்காலஜி கொஷின் பேர் பார்த்த உடனே ஐயோயோ இன்னும் இப்படிலாம் கேட்டு வச்சுருக்காங்களே, நம்மளால் கையை வைக்க முடியாதே, தொடவே முடியாதே, ஐயோயோ எல்லாமே சரியானது தேர்வுக, தவறானது தேர்வுக, எது ஒன்று இல்லை எது ஒன்று இருக்குது, இந்த மாதிரி வினாக்களாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 30ல் நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சாக நீங்கள் ஒன்று பார்க்குற அளவுக்கு கொஷின்ஸ் பார்த்தாவே 4 போட்டுருக்கலாம். ஸோ சரியாக படிச்சிருந்தா இந்த நம்மளுடைய மெட்டீரியல் புக்ஸ்லாம் படிச்சிருந்தாவே ஒரு 16 வினா கரெக்டாக போட்டிருக்கலாம். நீங்கள் 16 வினா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் 2 வால்யூம் 1 வால்யூம் 2லேருந்தே 16 கொஷின்ஸுக்கு மேலே இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டு இல்லை அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு போடக்கூடிய வினாக்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் சைக்காலஜி அப்படின்னும்போது நம்ம டைரெக்டாக ஒரு அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பதில் எல்லாத்தையும் பயன்படுத்தி நியூ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அது கூட மாதிரி படித்தா நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இனிவரும் காலங்களில் டெட் பேப்பர் 1 and 2 நீங்கள் எழுதினாலும் சரி அல்லது பிஜி எழுதினாலும் சரி, அதுவே இல்லை சார் நான் இப்போ சமீபத்தில் வரப்போகிற பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ ஆக போகிறனாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு புரிதலோட நல்ல ஸ்கோப்பில் மார்க் எடுக்கணும் போது ஒரு நல்ல புரிதல் வேணுன்ற ஒரு முறையிலையும் நான் அதை உங்களுக்கு அப்ரோச் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் அதாவது டெட் பேப்பர் 2ல் இப்போ ஒரு வினாவை டிக் அடித்து கொடுத்து சூப்பர் இதை ஆன்சர் குறிச்சிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் நம்ம பண்ணலை. இது கண்ட்ரோல் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னும்போது ஜெயிக்கிறதுக்கான ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதில் இந்த சைக்காலஜி இப்போது எழுதுனது இல்லை அடுத்ததாக எழுதும்போது எப்படி எழுதணும், இல்லை இப்போ கொடுத்த வினாக்களுக்கு எந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்னென்ன புக்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் கூட அது கூட என்னென்ன வினாக்களை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். அதை தான் அப்ஜெக்டிவாகவே பார்க்குற ஃபோக்கஸ் மாற்றிக்கிங்கன்றது தான் சொல்ல வர. முக்கியமாக அப்ஜெக்டிவாகவே ஒரு ஃபோக்கஸ் பார்க்குறேன் அப்படின்னா அது என்னென்னா அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அது 4-5 கொஷின் மார்க் தான் வரும். நீங்கள் தேரிட்டி என்ன, தேரி யார் சொன்னாங்க, என்ன புக்கு எழுதியிருக்காங்க, அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, சொன்ன விஷயங்களை நம்ம எந்த மாதிரி உள்வாங்கி அதை ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்யூச்சரில். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தாவே 4 லட்சம் பரீட்சை இன்னும் பாஸ் பண்ணாமல் எழுதுனவங்க 4 லட்சம் பேர் இப்போ அப்ளிகேஷன் போட்டு எழுதிருக்காங்க. வாத்தியார் டீச்சர் புதுசாக எழுத போகிற டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்டேட் நாலேஜ் வேணும்னும் போது சைக்காலஜி தேவைட்டு அது ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான ஒரு பெட்டகம், ஒரு பேடு என்று சொல்லலாம். அதனால் எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்கொள்வதும் புரிந்து வைத்துக்கொள்வதும் ஃப்யூச்சரில் மாணவர்களுக்கும் உதவும், சமுதாயத்துக்கும் உதவும். நம்ம இது மாதிரி போட்டித் தேர்வுகளை எழுதுகின்ற போது அதுக்கான மதிப்பெண்களை அதிகமாக பெறுவதற்கும் ஆக்கப்பூர்வமாக உதவும். அதனால் நான் விடை அப்படின்னு டிக் அடிக்காமல் விடைக்கான விளக்கம் என்ன விஷயன்றது தெளிவாக சொல்லிடுறேன். தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது இப்போ செய்திருக்கல தவறை கூட ஃப்யூச்சரில் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கலாம். இன்னொன்று வருகாலங்களில் அவருக்கு ஏற்படுற தேர்வுகளுக்கு உங்களை சரியான முறையில் கட்டமைப்பித்து வடிவமைத்து கொள்ளலான்ற ஒரு கான்செப்டில் தான் நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த 30 வினாக்களையும் நம்ம பார்த்துருவோம். இந்த புத்தகங்கள்லேருந்து ஒரு 16 வினாக்கள் மேலே வந்திருக்கு. அந்த புக்குங்களே நீங்கள் வாங்கியிருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாததை இல்லை இருக்கிறத கூடுதலான தகவலோடு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சரிங்களா? அதனால் மெட்டீரியல்ஸை தமிழ் மீடியம் ஸ்டாஃப் எழுதுவாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டாஃப் எழுதுவாங்க, ரெண்டும் எழுதி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான ஆங்கில நூல்கள் இருக்கிற மூல நூல்கள் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம தமிழில் கொண்டு வரளவுக்கு இன்றைக்கி நிறைய டீம் நம்மளுடைய டிசிஏவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விதத்தையும் பயன்படுத்திக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம போகலாம். இந்த சைக்காலஜி இது வடகோகி என்று அழைக்கிறோம். குழந்தைகளுடைய கற்பித்தல் மேம்பாடுன்றது சொல்லப்போனால் சைக்காலஜி தான் இது ஃபுல்லாகவே இப்போ கொடுத்துக்கிறது. அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். 1லேருந்து 30 வரைக்கும் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருவோம். பார்ட்டு ஏன்னு சொல்லுவாங்க. பார்ட்டு ஏல 5 யூனிட்டும் பார்ட்டு பியில் 5 யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்து 10 யூனிட் நமக்கு. 10 யூனிட்டில் 30 கொஷின் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட டாப்பிக்லேருந்தே ரிலவெண்ட்டாக 2 மாறி வரதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தொடர்ந்து இப்போ ஒரு 15 வருடமாக நான் அந்த சைக்காலஜிலாம் படிக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப பார்க்கும்போது எல்லாமே சாதாரணமாக தெரியுது. பட் அந்த விஷயங்களை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய கடினமான ஒரு பெரிய மலையை புரட்டுவது போல் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சமாக அது உள்ள என்ன மாதிரி இருக்குது, என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வர வேண்டிய பிஇஓ தேர்வுக்கும் இந்த வினாக்களோட ஒத்த வினாக்களுடைய 1, 2, 3 இல்லை 4 வினாக்கள் கூடுதலாக வரலாம். அதனால் இதையும் படிங்க. இதுக்கு பின்னாடி வர வேண்டிய பிஜிடிஆருக்கு பயனுள்ள முறையில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பேப்பர் 2ல் குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தால் அடுத்த வர போகிற டெட்டில் அதிக மதிப்பெண் எடுத்து உதவுன்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
ஸோ நம்ம முதல்ல வந்து கொஷின்ஸ் 30 அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிசிஏவில் வந்து பேப்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா உளவியல், அதாவது பேப்பர் 1க்கு வந்து ஒரு 155 பேஜில் ஒரு புக்கும், பேப்பர் வால்யூம் 2ல் இது வந்து பார்ட் ஏ, இது வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 370 பேஜ் 2 புக்கு இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே ஆங்கில மூல நூல்கள் இருக்கு இல்லையா, எஸ்கே மங்கள், அகர்வால், இன்னும் சில நிறைய ஆத்தர்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணி எழுதப்பட்ட நிறைய ஸ்டாஃபுங்க எழுதி கொடுக்கக்கூடிய நூல்கள். ஸோ அதை ரிவ்யூ தான் உங்களுக்கு, அதனால் தைரியமாக நீங்கள் படிக்கலாம். இது எங்கேருந்து வரும் சார், நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களான்னா நாங்கள் வந்து பொது உளவியல்னா போஸ்வான் அப்படின்ற ஒரு புத்தகத்தை யூஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு அரசோட புத்தகம் தாங்க நாங்கள் சொல்லுவோம். ஸோ 1978 வெளியிடப்பட்ட தமிழ் ஆங்கில நூல்கள் கூட பயன்படுத்துவோம். இல்லை சார் நாங்கள் வந்து எஸ்கே மங்கள் புக்கு மட்டும் இல்லை, எஸ்கே மங்களோட லேர்னிங் இருக்குது, டீச்சிங் இருக்குது, அடுத்ததாக வந்து எஜுகேஷன் சைக்காலஜி, எசென்சியல் சைக்காலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ எதை வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லா புக்குமே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அந்த புக்ஸை வந்து அவங்க எல்லாமே ஸ்டாஃபுங்க ரெஃபர் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. தமிழ் வழியிலையும் இருக்குது, இங்கிலீஷ் வழியிலையும் இருக்குது, ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அது 2வது புக்கு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 300 பேஜில் ஒரு வேல்யூம் 1 இருக்கும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா பேஜ், அதாவது 2வது வேல்யூமில் 270 பேஜில் இருக்கும். சார் இப்போ நான் பேப்பர் 1 படிக்கிறேன், இது 2 புக்கு போதுமா அப்படின்னா பத்தாது. சார் பேப்பர் நான் 2 படிக்கிறேன், இது 2 புக்கு போதுமா அப்படின்னா வந்து இதில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். கோல் பொறுப்படி ஒழுக்க வளர்ச்சியில் மொத்தம் எத்தனை அப்படின்னா இது 3 அப்படின்றது இதில் இருக்குது அப்படின்னா இது வந்து பேசிக் கொஷின். ஸோ அதுவே வந்து 3 என்னென்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஹைராடிக்கல் கொஷின்ஸ் இதில் வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு 1, 2 போதுமானதுன்னா அந்த 2 புத்தகத்தை வாங்கி வச்சு பயன்படுத்திக்கிங்க. நூலகத்தில் வச்சுக்கிற மாதிரி வீட்டில் வச்சு பயன்படுத்திங்க. இல்லை சார் எனக்கு பேப்பர் 2க்கு இந்த 2 புக்கு போதுன்னா இந்த 2 புக்கையும் நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது. இல்லை சார் இந்த சைக்காலஜியில் ஒரு எல்லாமே கையில் கொடுங்க, 2 புக்குமே 4 புக்குமே கொடுங்க, நான் படிக்கிறனால ஓகே. இதுக்கப்புறம் பிஜி சிலபஸ் பிரகாரம் அதுக்கப்புறம் எஜுகேஷன் மெத்தடோடய சேர்த்து 10 புத்தகமும் இருக்குது. ஸோ எதை வாங்கினாலும் பயன்படுத்தி விட்டு பணிக்கு சென்று அரசு பள்ளியில் நான் ஆசிரியராக இருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற போது தான் எங்களுடைய அந்த நாங்கள் செயல்படுகின்ற செயலுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த 4 புத்தகங்களை, அதாவது நீங்கள் வெற்றி பெறுகின்ற போது 30 மதிப்பெண்ணுக்கு ஒரு 16 கொஷின் வந்திருக்கு சார் அப்படின்ற, ஒரு 15 to 16 கொஷின் வந்திருக்கு சார்ன்றேன். மீதி நீங்கள் ஒத்தியா ரேட்டியாக போடுறீங்க, இல்லை சரியாக புரிஞ்சு போடுறேன்னா கூட 5 மார்க் வரும். அப்போ 20 மார்க் 22 மார்க் கிராஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அறிதிறனை வளர்த்துக்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு விஷயத்தை புத்தகங்களை வந்து சொல்கிறேன். முன்பு நான் படித்த அதே புத்தகங்கள் 400 பேஜெலாம் படிக்கிற காலம்லாம் மாறி போச்சு. ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆங்கில நூல்களை, மூல நூல்களை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நான் நம்புகிறோம். ஸோ நீங்கள் பயன்படுத்திக்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ மெமரி, இது வந்து மனப்பாடம்னாவே ரூட் மெமரின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த ரூட் மெமரி அப்படின்றது ஒரு குருட்டு மனப்பாடம்னே சொல்லலாம். இல்லை சார் நீங்கள் குருட்டு மனப்பாடம் இல்லை, சரியான மனப்பாடமாக கூட இருக்கட்டும் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, ஸோ இதை வந்து வரிசைப்படுத்துன்றான். ஆப்ஷன் ஏ வந்து நீங்கள் தமிழ் ஆங்கிலம் 2த்துலேயும் படிக்கணும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் 2த்துலேயும் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, மெமரிஸில் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்க்கணுன்னா 1க்கு வந்து அடையாளம் காணல், கற்றல், நினைவு கூறல், தக்க வைத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியானதாக என்ன இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங், கற்றல், ஆப்ஷன் பி வரணும். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை அப்படின்றது. இது வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் சி. அப்போ வந்து கற்றல். 2வது பார்த்திங்கன்னா தக்க வைத்தல், ரிட்டென்ஷன். 2வது வந்து தக்க வைத்தல், லேர்னிங் அப்புறம் தக்க வைத்தல். 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அது ரெகக்னேஷன்ஸ். 3வது வந்து அடையாளம் காண்டல். 4வது பார்த்திங்கன்னா சி, நம்ம வந்து படித்ததை எக்ஸாம் வைக்கும்போது நினைவு கூறுறது. இது வச்சும் கரெக்டாக போட்டுடலாம். அப்போ அப்சல்யூட்டாக கரெக்டாக வருது. ஆப்ஷன் சி சரியான விடை என்பது ஓகே. இது எங்கேன்னு சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்டெட் பேப்பர் 2ல் பேஜ் நம்பர் 198 வேல்யூம் 1ல் இந்த புத்தகத்தில் இருக்குது. நிறைய பேர் இந்த புத்தகம்லாம் வாங்கி படிக்கிறீங்க, பயன்படுத்திங்க. மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்ற டாபிக் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் எட் வுட்ஸ்வர்த் அப்படின்றவர், இந்த வுட்ஸ்வர்த்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழு பேர் வந்து ராபர்ட் எட் வுட்ஸ்வர்த் அப்படின்றவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நினைவின் கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிச்சிருக்காரு. 4 கூறுகளை சொன்னவர் யாருன்னா, அடுத்த முறை வர எக்ஸாமில் இதே மாதிரி தான் கேட்பாங்க. இதை சொல்லிவிட்டு இதை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. ராபர்ட் எட் வுட்ஸ்வர்த் என்ற அமெரிக்க உளவியலாளர்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், சரிங்களா? அப்போ கற்றல், லேர்னிங் என்பது புதிய தகவல்களை பெறுவது தான் கற்றல் என்று அழைக்கப்படும். 2வது என்ன பண்ணுறாரு, ரிட்டென்ஷன், நினைவில் இருத்தல் அப்படின்றது சேமித்து வைத்துக்கொள்வது, எல்லாத்தையும் படித்து சேமித்து வைத்துக்கொள்வது. 3வது ரீகால், தேவையான போது என்ன பண்ணுறோம், அதை தேவைப்படுகின்ற போது பயன்படுவது ரீகால். 4வது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மீண்டும் அணுகும்போது
அது என்னன்றது நமக்கு தெரியணும். இது அடையாளங்கள் மீட்டறிதல், ரீகன்ஷன் அப்படி இது வந்து ஸோ ரீகாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகாக்னேஷன்னா மீட்டறிதல்னு சொல்லுவாங்க. இது 4மே வந்து இருக்குது. ஸோ இது வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி உங்களுக்கு சரியான விடை. ராபர்ட் உட்வர்த் என்பவருடைய நினைவின் படிநிலைகளை 4 வகையாக பிரித்ததை இந்த கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் நம்ம இது கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், வேணும்னா வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ 2வது என்ன சார் அப்படி வந்திருக்குன்னா, இது வந்து நம்மளுடைய எஸ்கே மங்கள் புக்கோடைய புத்தகத்துலேருந்து வரவிட்ட ஒரு வினா. எஸ்கே மங்கள் புக்கு மட்டும் இல்லை, வேறு நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ 2வது கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கணும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினோடைய பேட்டர்ன் எங்கே எஸ்கே மங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 410 வந்திருக்குது. இது வந்து இந்த மோட்டிவேஷன் தேரி, அந்த அச்சீவ்மெண்ட் தேரியை முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மார்சியா அப்படின்றவர். ஸோ ஜேம்ஸ் மார்சியா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் கொலம்பியா பேராசிரியர் என்று சொல்கிறார். இவர் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். என்ன புத்தகம் அப்படின்னா, an identity in adolescence, ஐடென்டி இன் அடலசன்ஸ், தி சர்ச் ஆஃப் ஐடென்டி இன் அடலசன்ஸ், தி சர்ச் ஆஃப் செல்ஃப் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஜேம்ஸ் மார்சியா ஐடென்டி இன் அடலசன்ஸ், தி சர்ச் ஆஃப் செல்ஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் தான் அவர் வந்து இதை வகைப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? என்னென்ன வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சரியான விடையாக இருக்குது. நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இது எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி என்பது 1க்கு வந்து அடையாள அடைவூக்கம் ஐடென்டி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிற்கு 1 வந்து சரியானதாக இருக்குது. பிக்கு வந்து 2 அடையாள நிறுத்தம் வந்து பி வந்து அர்ப்பணிப்பை எட்டாமல் ஆய்வு செய்வது. இது 2 வந்து சரியான விடை அப்படியே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடையாளத்தை மறைத்தல் அப்படின்றது ஆய்வின் பற்றாக்குறையால் அர்ப்பணிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இதை மட்டும். சரிங்களா? அடையாள பரவல் வந்து டிவிஷன்ஸ், அது பற்றாக்குறை என்பதை வந்து 3ஆக கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி சரியான விடை. இது வந்து சி சரியான விடை. கெஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஜேம்ஸ் மார்சியா என்பவருடைய ஐடென்டி அண்ட் அனலன்ஸ் தி சர்ச் ஆஃப் செல்ஃப் என்ற புத்தகத்தை படித்திருந்தால், அல்லது அதனுடைய டீட்டெயில் வந்து எஸ்கே மங்கள் புக்கில் பேஜ் இருக்குது, அது பார்த்துருந்தால் அதை போட்டுக்கலாம். ஆப்ஷன் சி சரியான விடை. இவர் வந்து உலகில் ஜேம்ஸ் மார்சியானின் அடையாள நிலை கோட்பாட்டின்படி ஐடென்டி ஸ்டேட்டஸ் தேரின்றபடி இதை வந்து இவர் விட்டுருக்காரு. ஓகே, அதை வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், கிரிட்டிசைஸ் அல்லது அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி 2 கோட்பாடில் சொல்லியிருக்காரு. இது 1 வந்து அடையாள அடைவு ஐடென்டி அச்சீவ்மெண்ட் 1, 2வதாக அடையாள நிறுத்தம் ஐடென்டி மொரட்டோரியம் அர்ப்பணிப்பை எட்டாமல் ஆய்வு என்பது கொடுத்துருக்காங்க. 3வது அடையாள முன்னுரிமை ஐடென்டி ஃபோர்க்ளோசர் ஆய்வின் பற்றாக்குறையால் அர்ப்பணிப்புன்றதை கொடுத்துருக்காங்க. 4வதாக அடையாள பரவல் ஐடென்டி டிவிஷன்ஸ் ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு 2 பற்றாக்குறையால் வகைப்படுத்துகிற ஒரு ஆபத்தான நிலை. சரிங்களா? எல்லாமே குழப்பமாகவும் படிக்காமையும் எல்லாம் அமைதியாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. இது 4த்தையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஜேம்ஸ் மார்சியா எழுதிய நூல் எதுன்னு அடுத்த வாட்டி கேட்குங்க. ஐடென்டி இன் அடலன்ஸ் சர்ச் ஆஃப் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் ஜேம்ஸ் மார்சியான்னு தெரியலாம். மார்சியா என்பவர் எந்த நாட்டு உளவியலாளர் என்று சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லலாம், கனடா நாட்டு உளவியலாளர்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இது 4 ஸ்டேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த 3வது கொஷின் 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து கூற்று 1 வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2வது பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம் தமிழில். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா கூற்று 2 நம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவினை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து நினைவு மறதியின் பாடம் எடுத்துக்கிட்டாவே நீங்கள் வந்து கற்றல் சோதனைகள் ஆய்வுகளினுடைய தந்தை எப்பிங்காஸோடைய கூற்று. அதன் பிரகாரம் இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நினைவில் அதாவது இன்டர்ஃபரன்ஸ் கோட்பாடுகள் இருக்கும், அதாவது குறுக்கீட்டு கோட்பாடுகள் இருக்கும். இதில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முன்னோக்கு தடை மற்றும் பின்னோக்கு தடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கீட்டு கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க நம்ம நினைவு மறதின்றதில். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் தேரின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபரன்ஸ் தேரி அசோசியேஷன் தேரியில் வந்து 2 இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஆக்டிவ் இன்னபிலியேஷன் அப்படின்ற ஒரு இது முன்னோக்கு தடைன்றதுலும், ரெட்ரோஆக்டிவ் இன்னபிலியேஷன் அப்படின்ற பின்னோக்கு தடைன்னு சொல்லுவாங்க. முன்னோக்கு தடை என்பதை அண்டர்வுட் மற்றும் டேவிட் ஆஸ்வெல் சொல்லுவாங்க. ஸோ பின்னோக்கு தடை என்பதை ரெட்ரோஆக்டிவ் இன்னபிலியேஷன் வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா முல்லர் மற்றும் பில்செக்கர்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா
முன்ன ஒரு படத்துக்கான ஒரு பாடம் பின்னாடி ஒரு கடுக்கிற ஒரு பாடத்துக்கு தடையாமல் இருக்கலாம். இல்லை பின்னாடி படிச்சிருக்கிற ஒரு பாடம் முன்னாடி படிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து தடை செய்து மறக்கக்கூடியதாகவும் மாற்றலாம். நான் தமிழ் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கின்ற போது இங்கிலீஷை வந்து தடமாறி மனப்பாடம் பண்ணிட்டு போது தமிழ் மறந்துடும், கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வரும்ன்றவங்க சொல்லுவாங்க. தமிழ் படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு இங்கிலீஷ் போய் படிக்கின்ற போது இங்கிலீஷில் இருக்கிற விஷயங்கள் வந்து சரியாக வந்து வராதனால தமிழுக்கு இடர்பாடுகளை கொடுக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து குறுக்கீட்டு கோட்பாடுகள் நினைவு மாறிகள் கொடுப்பாங்க. அப்போ அவர்கள் குறிப்பிட்டபடி ஸோ இது வந்து முதல் பட்டியலை தக்க வைத்த பாதிக்கலாம். ஓகே, இதுவும் ரைட்டு. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறது, கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவினை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது. இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 வந்து சரியானது. ஆப்ஷன் சி வந்து சரியானது. நீ மேக்ஸிமம் எல்லாமே கெஸ் பண்ணி போட்டிருந்தா கூட போட்டிருக்கலாம். ஆப்ஷன் சி 2 சரியானது. கூற்றுகள் 1 மற்றும் 2 சரியானது. முன்னோக்கு தடை மற்றும் பின்னோக்கு தடை அப்படின்றது நம்ம டேவிட் ஹவுஸ் பெல் அண்டர்வுட்னாவோ பில்லர் முள்சேக்குனாவோ போட்டிருப்போம். பட் இந்த தகவல்களை சரியாக படித்து புரிஞ்சிருந்தா கூட ஆமாம் இப்படி தான் இருக்கணும்னு போட்டிருக்கலாம். ஸோ இதுவும் பேசிக்கான கொஷின் தான். இது குறுக்கீட்டு கோட்பாடுகள் நம்மளுடைய டிஎன்டெட் பேப்பர் 2 பேஜ் நம்பர் 213 வேல்யூம் 1 வந்து ஃப்ரீயாக முழுசாக போட்டிருக்கோம். 8 பேஜில் 4 பேஜில் இருக்கும். சரிங்களா? இது 4 to 8 பேஜ் வரைக்கும் படிச்சிருந்தால் இது தெளிவாக போட்டிருக்கலாம். ஸோ அடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம் டீச்சர்ஸ். 4வது கொஷின், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. இது நம்ம படிக்கும்போதே புரியுது. ஆமாம், அதிகார பாணி என்றால் வெற்றி பெற்ற பாணியாக. ஆமாம், இப்போல்லாம் மிரட்டுறது, ஊட்டுறது, எல்லாரையும் ஓகே பண்ணுறது, இல்லை அவனை ஸ்டாப் பண்ணுறோன்னு நினைக்கிறது ஒரு ஸ்டைல். அது வந்து ஆத்தென்டிக்காக என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தென்டிக்கான இது தான். ஓகே. 2வது காரணம், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆமாம், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும், சொல்கிற ட்ரெஸ் தான் போடணும், சொல்கிற மாதிரி தான் சாப்பிட்ணும், சொல்கிற மாதிரி தான் போயிட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுவும் சரி. அப்போ ரெண்டுமே சரி. பேசிக்காக அது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ வந்து ஏ என்பது ஏவும் ஆறும் ஆகிய இரண்டுமே சரி. மேலும் 6 என்பது ஏவும் சரியான விளக்கம் என்பது நீங்கள் படித்து பார்த்தாவே போட்டிருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்கேருந்து வந்திருக்கு சார்? இப்போது இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆத்தரியேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்னு பேர் இதுக்கு. ஆத்தரியேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்றது இந்த விஷயங்களை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏவை சேர்ந்த டயானா டாம்பிரிண்ட். இந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 விதமாக சொன்னாங்க. 3 சொன்னாங்க. கடைசியில் 4 வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி 4வது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்மா வந்து சொன்ன இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கோட்பாடுலேருந்து தான் இந்த தேரி அவங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து 1960க்கு மேலே வெளியிடப்பட்ட ஒரு கோட்பாடு. ஸோ இது வந்து அதிகாரமளித்தல், அது ஆத்தென்டிக்கான தலைமைத்துவமான பெற்றோர்களுக்கு சுதந்திரமளி கட்டுப்பாட்டில் குழந்தைங்க இருக்கணுன்ற ஒரு கோட்பாடு. டயானா பாம்பிரிட் என்பவர் அம்மையார் வெளியிட்ட குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் இப்போ விளக்கம் எழுதுனா கூட ரெண்டுமே வந்து சரியானது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து உயர் ஏற்புடைமை ஈடுபாடு என்பது பெற்றோர்கள் அனைவரும் ஆதரவோடு இருப்பார்கள். இன்வால்மெண்ட் அப்படின்றது. ஏற்புடைய கட்டுப்பாடுன்னா அடாப்டிவ் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், நியாயமான எதிர்பார்ப்புகளையும் தெளிவான விதிகளையும் விதிப்பார்கள். அவை கடுமையான தண்டனையாக இருக்காது, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேவையான சுதந்திரம் அளித்தல் அப்ரிஷியேட் வந்து ஆட்டோமோனி கிராண்டிங் அப்படின்வாங்க. குழந்தையினுடைய வயதுக்கேற்ப முடிவுகள் எடுக்க அவர்கள் ஊக்கமளிப்பார்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அடுத்ததாக 5வது வினா பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 கூற்றுகள் கொடுக்கப்படுது. ஏ மற்றும் மற்றொன்று ஆர் காரணம். ஸோ அடையாளம் காணப்படுது சொல்லுன்றாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்படுவது எல்லாருமே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். உடல் சார், அறிவுசார் மற்றும் மனவெழுச்சி எமோஷனல் சார். அடுத்தது சமூகத்தில் பயக்கும்போது சமூகம் சார்ந்ததாக குறிக்கப்படுகிறது. மற்றும் ரைட்டு, மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குது. இது முறையாக நம்ம படிக்கப்பட வேண்டும். அதனால தான் சைக்காலஜி படின்னு இந்த டிஆர்பியில் நம்மளை கேட்டுட்ருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரெண்டுமே சரியான விளக்கம் ஆகும் இல்லை? ஸோ கீழே வந்து 2 கூற்றுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஏ மற்றும் ஆர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனுமானம் ஏ மற்றும் வந்து காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் சார், அறிவுசார் மற்றும் மனவெழுச்சி அல்லது சமூகம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
இந்த மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. ஸோ பல்வேறு விதமான டிவிஷனாக மாறிடுச்சு. பட் இது முறையாக படிக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து அனுமானம் ஏ என்பது எல்லாமே பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும். இது பல்துறைகளை கொண்டதாக இருந்தாலும் அந்த பல்துறைகளே நம்ம வந்து முறையாக நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளால் படிக்கலாம் முடியாது. ஆனால் பறந்துள்ளது மட்டும் சொல்லலாம். படித்து முடிக்கணும்லாம் எல்லோரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. படித்தவங்க தான் படிப்பாங்க, படிக்காதவங்களாம் எப்படி படிப்பாங்க? அதனால் ஸோ ஆன்சர் வந்து சரியானது பி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. எல்லோரும் படித்து முடிக்க முடியாது அப்படின்றதுக்காக பி வந்து சரியான விடை. இதுதான் வந்து கெஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியுது. இதுக்கு சரியான விடையாக தான் இருக்கும். ஸோ இது வந்து குழந்தையின் வளர்ச்சி நிலைகள் அப்படின்னும் போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா பரிமாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சி, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், மாரல் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உடல் வளர்ச்சி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, அடுத்து மன வளர்ச்சி, மூன்றாவதாக வந்து எமோஷனல் டெவலப்மெண்ட்டு. ஸோ மூன்றாக பிரிச்சிருக்கோம் அப்படின்றது. லாஸ்ட்டாக வந்து சமூக வளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இது வந்து இதெல்லாம் வந்து மக்கள் பிரிக்கப்பட்டதுலன்னு தெரியும் நமக்கு. பட் ஆனால் இதெல்லாம் படித்து முடிக்க வேண்டும் என்பது நம்மளால் முடியாத ஒரு காரியம். நம்மளே வந்து கெஸ் பண்ணி தான் இந்த விடையை போட வேண்டியது இருக்கும். தேர்வுகளில் இந்த சில விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து போடக்கூடிய வினாக்கள் இதுவும் ஒன்று. அடுத்ததாக 6வது வினா, எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம சொல்ல போனால் கண்டிப்பாக வந்து மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தமான ஒரு வினாவாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இது என்ன எது சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆந்த்ரோபாலஜினா என்ன, அக்ரோபோவேல்னா என்ன, போன வாட்டி வந்து இம்ப்ரிட்டிங்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு வினா ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து நெக்லோபோபியானா என்ன, அது வந்து குருட்டுத்தன்மை, அது மாதிரி ஒவ்வொன்றும் கேட்குறாங்க. பட் இதில் வந்து கேட்டிருக்கிறது வந்து சொல்லு வந்து எபிஜெனிட்டிக், எபிஸ்டெல் எலும்புகள், எபிபைசஸ், எலும்பு முனைகள் அப்படின்னும் போது நம்ம அதை கெஸ் பண்ணும்போது எபிஜெஸ்ட் எலும்புகள் எலும்பு முனைகளாக வராது. ஸோ ஏதோ ஒரு வளர்ச்சி மையங்களை குறிக்கிறது வந்து எபிஜெனிட்டிக்னு சொல்லுவாங்களா, எபிபைசஸ்ன்னு சொல்லுவாங்களா அப்படின்போது இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நம்ம நீங்கள் போட்டிருந்தால் கரெக்டாக இருந்துடுவேன். இது வந்து சரியான விட வந்து எபிபைசஸ். சரிங்களா? இது வந்து நம்ம நெட்டு மூலிமா தான் ரெஃபர் பண்ணிட்டேன். சரிங்களா? இது வந்து எந்த புக்கில் இருக்குன்னு நான் பார்க்கல. இருந்தாலும் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக எபிபைசஸ் என்பது நீண்ட எலும்புகளின் முறையில் காணப்படுகின்ற வட்டமான பகுதிகள். கருவின் வளர்ச்சியின் போது மகப்பேறுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தை பருவத்தில் இந்த பகுதிகளில் 2ஆம் நிலை எலும்பாக்க மையங்கள் செகண்டரி ஆஸ்பிகேஷன் சென்டர்ஸ் உருவாகின்றன. ஸோ இந்த மையங்கள் எலும்பின் நீள வளர்ச்சிக்கு உதவும் குருத்தெலும்பு தகவல்களை குரோத் பிளேட்ஸை எபிசில் பிளேட்ஸாக உருவாக்குறது. அப்போ எபிபைஸ் இதுதான் வந்து இந்த ஒரு படிப்பாக இருக்கிறது. இது ஒன்று சொல்கிறாங்க. மற்றபடி எபிஜெனிக்னா மரபணு வெளிப்பாட்டை மாற்றி அமைக்க சுற்றுச்சூழல் அல்ல பிரகாரங்களை பற்றிய ஆய்வுன்றான். எலும்பு வளர்ச்சி மையங்களை பற்றியது இல்லை அப்படின்றாங்க. எபிஸ்டல் எலும்புகள்னால் அது வந்து மருத்துவ ரீதியான சொல்லே இல்லைன்றாங்க. எலும்பு முனைகள் அப்படின்றது பொதுவான விளக்க சொல், குறிப்பிட்ட உடற்கூறியல் சொல்லலைன்றாங்க. ஸோ வந்து எபிபைஸ்ன்னு தெளிவாக தெரிஞ்சுதான் தான் இந்த கொஷின் போட்டு முடியும். எப்பயுமே ஒரு டஃப்பான கொஷின் கேட்பாங்க. இது ஒரு டஃப்பான கொஷின் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக 2 கூறுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வரை வெளிப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து மொராலிட்டி இருந்து உருவாகுதுன்றாரு. ஸோ கூற்று 2 வந்து 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா சிக்கல்கள் ஏற்படுகின்றாங்க. இது வந்து நம்ம மெட்டீரியலே கொடுத்துருக்கோம். இது பேசிக் கொஷின் தான். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே வந்து சரியானவை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து முதல்ல இந்த ஆளுமையில் 5 ஓரல், ஆனல், பேலிக், ஜெனட்டிக்கல், லேட்டரல் அப்படி 5 விதமாக சொல்லுவார். இதில் 3லேருந்து 6 வயசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலுறுப்பு நிலை, இந்த பேலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலிக் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3லேருந்து 6 வயசுக்குள்ளே மேலே, அது முத்தத்து வந்து 4 வயசில். ஓகேங்களா? இதில் வந்து 2 விஷயம் உருவாகுதுன்னு சொல்கிறாரு வந்து இது வந்து நிறைய இருக்குது. பட் வந்து இந்த ஒடிபஸ் சிக்கல், எலக்ட்ரா சிக்கல் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒடிபஸ் சிக்கல், எலக்ட்ரா சிக்கல்னால் என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னிங்கன்னா, எலக்ட்ரா சிக்கல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் தன்னுடைய தந்தையின் மார்பில் தூங்க வேண்டும், தந்தையோடு எப்பொழுதும் வெளியில் செல்ல வேண்டும், தந்தையோடைய ஒரு ரோல் மாடல் எடுத்துன்னு அவங்க கூடயே இப்போ பார்த்தாலும் அடம்பிடிச்சி இருக்கிறது வந்து எலக்ட்ரா சிக்கல்னு சொல்கிறார் நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓடிபஸ் ப்ராப்ளம், இந்த ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னா
ஆண் குழந்தைகள் எப்போதும் தாய்க்கு அரவணைப்பாக அவங்க மடியிலேயே தான் இருப்பாங்க, அவங்க கையை பிடிச்சி அவங்களா கூடயே இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்போனண்ட் ஜெண்டர் தான் சொல்கிறாங்க. இவர் வந்து எலக்ட்ராசிக்கல் என்பது பெண் குழந்தைகள் தந்தையின் மீது அதிக பற்று வைத்து பாசம் வைத்து உறவாடுகின்றதையும், அந்த ஒடிபசிக்கல் என்பது ஆண் குழந்தைகள் தாயின் மடியிலேயும் தாயினுடைய உறவிலேயும் ரொம்ப பற்றுவதோடு இருக்கிறது தான் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து 3லேருந்து 6 வயசுக்குள்ளே நடக்குது. இது ரெண்டுமே கரெக்டானது. அப்போது ஆப்ஷன் வந்து சரியானது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ சரியான ஆன்சர். இது வந்து நம்மளுடைய டெட் பேப்பர் 2 பேஜ் நம்பர் 34 வால்யூம் 2, அதாவது 34 வால்யூம் 2ல் இது 5 ஸ்டேஜுமே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வரிசைப்படுத்துங்க. போன வாட்டி வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருந்தாங்க, இந்த முறை இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனால் ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டால் அதை கிளியராக தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளையோ இந்த இருக்கிற நிகழ்வுகளையோ ஒரு மார்க் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் பெண்களுக்கும் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பது ஆண்களுக்கும் ஏற்படும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின். நம்மளோட டீச்சராக இருக்கிறோம், நம்மளுடைய டீச்சிங் ஹேண்டிலிங்கில் என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷனே விமர்சன மேலாண்மை, கிரிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். இது வந்து மேனேஜ்மெண்ட்டோடு சம்மந்தப்பட்டது, இது கிடையாது. வகுப்பறை சூழல் நிர்ணயம், கிளாஸ் ரூம் கிளைமேட் டெட்டர்மினேஷன்னா ஒரு எமோஷனல் க்ரியேட் பண்ணுறது, இல்லை வேறு மாதிரி மாற்றி விடுறது, அவங்க வந்து இம்ப்ரெசிவாக மாறுறது, இதுவும் கிடையாது. அப்போது வகுப்பறை மேலாண்மை என்பது ரொம்ப சரியான விடை. வகுப்பறை நிர்வாகம்னா அட்டண்டன்ஸ் எடுக்கிறது. அட்டண்டன்ஸ் எடுத்து யார் ஆப்சண்ட்டு பர்சன்ட்னு சொல்லிவிட்டு நம்ம ஆப்பில் போடுறதோ இல்லை டெஸ்ட்டில் போடுறதோ, அப்போ இது தவறு. அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. இது பேசிக்கான எல்லா டீச்சருமே கரெக்டாக போடக்கூடிய ஒரு எளிமையான விடா. இது வந்து யூனிட் 9லேருந்து வந்திருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வகுப்பறை மேலாண்மை, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது எழும் பிரச்சனைகளை சவால்களை கையாளுவதோடு வகுப்பறை மேலாண்மை ஒரு முக்கிய அங்கமாகும்னு போட்டிருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததாக 9வது கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது நினைவூட்டல் சாதனம் அல்லன்னு கேட்குறாங்க. நெகட்டிவ் கொஷின். இது வந்து நெகட்டிவ் கொஷின். அப்போ வந்து இதில் வந்து என்னென்னா, இது வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுருந்தால் தான் போட முடியும். அப்போது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு போனால் டிவைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. SQ3R வந்து ஒரு டெக்னிக்ன்றாங்க, சாதனம் இல்லை, ஒரு டெக்னிக் தான். அந்த டெக்னிக்ன்றது ஒரு இது மாதிரி கீ கொடுக்குற மாதிரி. அப்போது இது வந்து த பேக்வேர்ட் ஆஃப் லோசி, அடுத்ததாக வந்து ஆப்புசொல் முறை, பேக்வேர்ட் முறை, கதை சொல்லி முறை, மொரட்டிவ் செயினிங் மெத்தட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இது என்னன்னா நமக்கு கரெக்டாக அங்கே போய் புரியாது. நிறைய சரியாக படிச்சிருந்தால் தான் நமக்கு தெரியும். இப்போ SQ3R நோட் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு, இதுவே கண்டுபிடிக்கணும்னா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட விருப்பங்களுக்கு எதை மட்டும் தேர்வு செய்யுங்க அப்படின்னா பி மட்டும்தான் ஆன்சரு அப்படின்னு நம்ம வந்து டெக்னிக்னு நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருந்தா ஓகே. சரிங்களா? இது வரை ஆப்போசோல் பேக்வேர்டு இங்கே வர எழுதியிருக்காங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம் நம்ம. ஸோ இருந்தாலும் நம்ம 4மே இப்போ தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரிங்களா? 4 தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து SQ3R நுட்பம் என்பது, ஸோ SQ3R நுட்பம் அப்படி டெக்னிக் என்பது என்னென்னா ஒரு வாசிப்பு புரிதல் முறை அப்படின்றாங்க. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பேப்பர் 1, 2 கொடுத்துருப்பாங்க. இந்த SQ3R முறையை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் பிரான்சிஸ் பி ராபின்சன். ஸோ பிரான்சிஸ் பி ராபின்சன் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. இந்த 1948 வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் எஃபெக்டிவ். 1948 எஃபெக்டிவ் ஸ்டடி அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புத்தகத்தில் தான் வந்து 2 வினா வந்திருக்கு. அவருடைய இதை கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுதான் கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ் பி ராபின்சன் என்பவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த உலகியலாளர். அவர் வந்து SQ3R நுட்பம் அந்த டெக்னிக் வந்து இந்த உலகத்தில் பிரபலப்படுத்தினார் மாணவர்களுக்காக. 1948 எஃபெக்டிவ் ஸ்டடி என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. எஃபெக்டிவ் ஸ்டடி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் பி ராபின்சன். அடுத்த வாட்டி தெரியணும். அதே மாதிரி SQ3R நுட்பத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாலும் பிரான்சிஸ் பி ராபின்சன் உங்களுக்கு தெரியணும். இது எதிர்காலத்தில் கேட்கப்பட வினாவாக இருக்கலாம். இதில் வந்து SQ3R என்பதுனா ஒரு வாசிப்பு புரிதல்னு சொன்னோம் இல்லையா? அப்போது எஸ் அப்புறம் Q அப்புறம் 3. அப்போது எஸ்னா என்ன, Qனா என்னங்களா? இது ஃபஸ்ட்டு எஸ்ன்னா சர்வே, மேலோட்டமாக பார்ப்பது. இதுதான் வந்து எப்பயுமே பேசிக்கு. 2வது கொஸ்டின் கேள்வி கேட்பது. இப்போ ரீடு 3வது வந்து ரீடு வாசித்தல். இது வந்து ரீசைட் மீண்டும் கூறுவது. ரிவ்யூ மதிப்பாய்வு செய்தல். இதை தான் வந்து 3 சொல்கிறாரு. இது ஆகிய 5 படிநிலை குறிக்கிறது. வாசிப்பு செயல்பாட்டின் தகவல்களை ஆழமாக புரிந்து கொள்ளும், தக்க வைத்துக்கொள்ளும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு டெக்னிக் முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஓகே.
ஸோ இடமுறை தி மெத்தட் ஆஃப் த லோசினா என்ன சார் அப்படின்னா, இது கிளாசிக் நினைவூட்டல் டெக்னிக்ன்றாங்க. ஒரு நன்கு தெரிந்த ஒரு இடத்தை கற்பனை செய்து நினைவில் கொள்ள வேண்டிய பொருட்களை அந்த இடத்தின் குறிப்பிட்ட இடங்களில் மன ரீதியாக வைப்பீர்கள்ன்றான். வீட்டிலேருந்து போகிறோம், நம்மளோட சாவி, நம்மளோட மொபைல் நம்ம மொபைல் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல மொபைலை வைப்போம். நம்மளுடைய பைக் சாவி எங்கே மாட்டுவோமோ அங்கே மாட்டோம் இல்லையா? இதை தான் வந்து இடமுறை அப்படின்றாங்க. அது மெத்தட் ஆஃப் லோசி அப்படின்றாங்க. தெரிஞ்சு வச்சுக்கலாம், அடுத்த முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து ஆப்பு சொல் முறை. எதுனா இந்த பேக்வேர்ட் மெத்தட்னா என்னன்னா, இது எண்களுடன் தொடர்புடைய ஆப்பு சொல்களை, எடுத்துக்காட்டு 1 பன், 2 வந்து ஷூ அப்படின்னு மனப்பாடம் செய்து நினைவில் கொள்ள வேண்டிய பொருட்களை இது இணைக்கணும் அப்படின்றான். அதாவது என்னென்னா ஆப்பிள், அப்புறம் சொல்லியிருக்கோம். அதாவது பன் அப்புறம் ஷூ அப்படின்னா, பன்னு சாப்பிட்டோன்னா ஷூ போட்டுன்னு போவேன் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் டெக்னிக்கில் இணைச்சிக்கணும், ஆப்பு சொல் முறை அப்படின்வாங்க. ரெண்டாவது, அடுத்தது கதை சங்கிலி முறை அப்படின்னா, இந்த நரேட்டிவ் செயினிங் மெத்தட் அப்படின்னா, நான் நினைவில் கொள்ள வேண்டிய உருப்படிகளை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் இணைக்கும் ஒரு கதை அல்லது விவரிப்பை உருவாக்குவதன் மூலம் நினைவில் கொள்ளும் ஒரு டெக்னிக் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கில் அது கதை மூலயமா நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும், அது ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, வந்து கதை சொல்லி முறை வந்து டெக்னிக்காக இருக்கும். அடுத்தது, இப்போ நீங்கள் கதை சொல்லி முறைக்கு எடுத்துக்காட்டு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் குடியரசுத் தலைவர்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத் சொல்லுவோம், குடியரசுத் தலைவர். அப்புறம் ராதாகிருஷ்ணன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ராதாகிருஷ்ணன் ராஜேந்திர பிரசாத் வந்து ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டுக்கிட்டு, அடுத்ததாக நீங்கள் இந்த வரிசையில் நீங்கள் போவீங்க இல்லையா? அடுத்தது வந்து ஜாகிர் ஹுசேனை கூப்பிட்டுன்னு வீட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி வரிசையாக பயன்படுத்துகிற டெக்னிக் இது. ஏன்னா உங்கள் சமூக அறிவியல் பாடத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால், முகலாய பேரரசுன்னு வச்சுங்க, பாபர் உமாயூனை கூப்பிட்டுன்னு அக்பர் வீட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக் தான் கதை சொல்லி முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி டெக்னிக்ஸும் பயன்படுத்தலாம். அடுத்து இதே தான் இந்த நம்ம சொன்ன இந்த ஃப்ரான்சிஸ் பி ராபின்சன் சொன்னார் இல்லையா? அதில் தான் இதுவும் இருக்குது. ஃப்ரான்சிஸ் ராபின்சன் அமெரிக்க உளவியலாளர் சொன்னது தான். ஸோ இவர் சொல்லியிருக்கிற மாதிரி SQ3R இதே டைப் தான் இது. அப்போது அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டுனா சர்வே பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 கட்டாக எடுத்தாவே மீதி நம்ம கட்டாக போட்டுடலாம் இல்லைங்களா? அப்போது லாஸ்ட்டில் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சாவே போட்டுடலாம். அப்போ மதிப்பாய்வு செய்தல் அப்படின்னா F கட்டாக இருக்குது, D கட்டாக இருக்குனாவே இது A ஆப்ஷன் சைடு கட்டாக போட்டுருக்கலாம் நம்ம. ஸோ தெரிஞ்சிருந்தால் கட்டாக போட்டுருக்கலாம். ஆப்ஷன் A இது வந்து சரியான விடை. ஸோ அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆய்வு செய்யணும், அடுத்து கொஷின் பண்ணணும், அடுத்து வாசிக்கணும், அடுத்ததாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும், மனநம் அல்லது நினைவு கூறணும், லாஸ்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ணணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராபின்சனுடைய 2 கொஷின் வந்திருக்கு அதுலேருந்து, எஃபெக்டிவ் டீச்சிங்லேருந்து அந்த புக்கிலேருந்து வந்திருக்கு. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்ற கான்செப்டில் ஜீன் பியாஜேவோட கான்செப்ட்லேருந்து வந்திருக்குது. ஸோ ஜீன் பியாஜே வந்து அறிதிறன் கட்டமைப்பு கோட்பாடின் தந்தைன்னு நமக்கு தெரியும். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர்னு நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை விளையாட்டு, கட்டமைத்த விளையாட்டு, விதிகளை கொண்ட விளையாட்டு, செயல்பாட்டு விளையாட்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ கடைசியில் ஃபார்மல் ஸ்டேஜ், அதுதான் முறையான செயல்நிலை அப்படின்றது நான் தெரியணும் நமக்கு. அப்போது கண்டிப்பாக C அப்படின்றது ஓகே. அப்போது Cயில் வருது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போது இங்கே வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸு வித் ரூல்ஸு, ஃபங்க்ஷனல் ப்ளே, அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளே, லாஸ்ட்டாக வந்து மேக் பிலீவ் ப்ளேன்னு போட்டிருக்காங்க. இப்போது கற்பனை விளையாட்டு, இதில் வந்து நம்ம சரியானதாக கெஸ் பண்ணணும் அப்படின்றது கன்ஃபியூஸாக இருக்கும். சரியாக படிச்சிருந்தால் தான் போட முடியும். இதனுடைய கோட்பாடை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆப்ஷன் B வந்து இதுக்கு சரியான விடை. 1 பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு விளையாட்டு, 2வது பார்த்திங்கன்னா கட்டமைத்தல் விளையாட்டு, 3வது பார்த்திங்கன்னா கற்பனை விளையாட்டு, 4வது தான் விதிகளை கொண்ட விளையாட்டு. ஆப்ஷன் B அது விதிகளை கொண்ட ரூல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கொஷினை கரெக்டாக போட்ட முடியும். ஃபார்மல் ஸ்டேஜில் தான் விதிகளை மிஸ் பண்ணுவாங்கன்னு போட்டோம்னா இந்த B இந்த 1 தெரிஞ்சே போட்டுடலாம். ஆப்ஷன் B அதாவது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 3வதாக வந்து கான்க்ரீட் லெவல் தெரியும், 4வது அப்போ தான் ஃபார்மல் ஸ்டேஜ் தெரியும். அந்த ஃபார்மல் ஸ்டேஜில் தான் விதிகளை கொண்ட விளையாட்டுகளை மாணவர்கள் விளையாடுவார்கள், விதிகளை மாற்றி அமைப்பார்கள் அப்படின்லாம் இருக்கும். அப்போ நமக்கு பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துன்றாங்க. இது ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிதிறன் கட்டமைப்பு கோட்பாட்டை நமக்கு தெரிஞ்சிருந்தால் போட்டிருக்கலாம். ஸோ மாணவ செல்வங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சோ இல்லையா, 4 ஸ்டேஜ் இருக்கணும். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்க்ரீட் லெவல் ஸ்டேஜ், 4th ஒன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விதிகளை கொண்ட விளையாட்டு ஃபார்மல் ஸ்டேஜில் விளையாடுவாங்கன்னு தெரியும். அப்போ சீன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சாவே நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ விதிகளை கொண்ட விளையாட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அது வந்து கடைசியில் வரணும்னு தெரிஞ்சிருந்தாவே அப்போ போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன்
பி சரியான விடை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் விளையாட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். ஃபங்க்ஷனல்னா விளையாடுறது, குழந்தைங்க தானாக விளையாடுறது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பி என்பது கட்டமைத்த விளையாட்டு, இவங்க தனியாக விளையாடுவாங்க, அவங்க தனியாக விளையாடுவாங்க. மூன்றாவதாக கற்பனை விளையாட்டு, சரிங்களா, அது வந்து கண்ணாமூச்சி ஆடுறாங்களே அந்த மாதிரி. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இது வந்து விதிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜே கொடுக்கின்ற செயல்பாட்டு விளையாட்டு ஃபங்க்ஷனல் ப்ளே என்பது இது வந்து குழந்தைகள் வந்து உடல் அசைவையும் பொருட்களையும் பயன்படுது. ஓடுவது, குதித்தல், கிளுகிளுப்பை அசைத்தல், இது வந்து 2 வயசு வரைக்கும் 2 வயசில் தொடங்குதுன்றார், 0லேருந்து 2 வயசுக்குள்ளே. கட்டமைத்தல் விளையாட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளே வந்து 2 வயசுலேருந்து குழந்தைகள் பொருட்களை பயன்படுத்தி இலக்கை அடைய அல்லது ஒன்றை கட்டமைக்க முற்படுவார்கள். கோபுரங்கள் கட்டுவது அல்லது கீழே மண் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி புதிர்கள் தீர்ப்பது அப்படின்ற மாதிரி. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கற்பனை விளையாட்டு, இது வந்து 2 வயசில் குழந்தைகள் வந்து கற்பனை திறன்களை பயன்படுத்தி பாசாங்கு செய்வார்கள். பொம்மைக்கு உணவளிப்பது, அனிமிசம் மாதிரி ஆசிரியராக நடிப்பது, இதெல்லாம் வந்து கற்பனை விளையாட்டு. மூன்றாவதாக பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குற மாதிரி நடிக்கிறதுலாம் மூன்றாவது. ஸோ நான்காவதாக விதிகளை கொண்ட விளையாட்டு கேம்ஸ் வித் ரூல்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒளிந்து கொள்வது, ஓடி பிடிப்பது, இல்லை செஸ் விளையாட்டு. ஸோ 7 வயதுக்கு மேலே இது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக தொடங்கணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அப்சல்யூட்லி கரெக்டானது. இதுவும் இந்த ஜீன் பியாஜேயோட புத்தகத்துலேருந்து வந்திருக்குது, அறிதிறன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் புத்தகத்துலேருந்து வந்திருக்கு. இல்லைனா இந்த விளையாட்டுகள் சம்மந்தமான விஷயத்துலேருந்து பார்க்கணும் நம்ம. ஸோ அடுத்ததாக கோல்ட்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகள் கொண்ட 3 நிலைகளாக ஒருங்கமைக்கக்கூடிய படிநிலையான செயல்முறையாக கருதினார். ஓகே, ஸோ அவர் வந்து கோல்ட்பர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள்: செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை, வழக்கு முறை நிலைமை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ வந்து இவர் வந்து கோல்ட்பர்க் பற்றி நம்ம புக்கில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். கண்டிப்பாக வந்து அவர் 100 குழந்தைகளை ஆராய்ச்சி பண்ணார். அமெரிக்காவோட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்னு தெரியும். ஸோ அவர் வந்து 2மே சரி அப்படின்றது நம்ம சாதாரணமாக போட்டுடலாம். ஏன்னா மெட்டீரியல்லேருந்து வந்திருக்குது. கூற்று 1 மற்றும் 2மே சரியானவை அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க்குடைய நெறிமுறை வளர்ச்சி வந்து 6 இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து முன்னெறிமுறை இது நிலை வந்து 6 கட்டமாக பிடிச்சிருப்பார். 4, 5 அப்புறம் 6 வரைக்கும் இருக்கணும். அதில் அவர் வந்து இப்போ நான் இங்கிலீஷில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது, 3ஆக பிடிச்சிருப்பார். மொத்தம் 6 இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து 6 ஸ்டெப்பு 3ஆக பிடிச்சிருப்பார். இது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தை வீட்டில் இருக்கிறபோது வீட்டை விட்டு வெளியே வராது, நாய் கடிக்கும், அதனால் உனக்கு நான் சாக்லேட் தரேன் வீட்டிலே இருன்னா அந்த குழந்தை வீட்டிலே இருக்கும். இது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். என்னென்னா தண்டனையை தவிர்க்க வேண்டும், அதாவது பரிசு பெற வேண்டும், அல்லது வெளியே போயிட்டு அம்மா வந்தோடனே அடிப்பாங்கன்னு பயப்படும் இல்லையா, இதுதான் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஒழுக்கத்துக்கு முன்பே பரிசு பெறணும், இல்லை என்ன பண்ணோம் பனிஷ்மெண்ட் வாங்காமல் இருக்கணும்னு பயப்படுறது தான் வந்து ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இந்த கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 2வது வெளியில் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ அவங்க நடந்துக்கிற விஷயங்கள், எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லேட்டாக வீட்டுக்கு போகக்கூடாது, அம்மா அடிப்பாங்க, ஆட்டோவிலேருந்து இறங்கி வேறு எங்கேயும் போகக்கூடாது, நேராக வீட்டுக்கு தான் போகணும், இது மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க. இது வந்து கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அடுத்து லாஸ்ட்டாக வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து அடலன்ஸ் ஆகிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட பேசுகிற தப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்சஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் என்னோடய ஃப்ரீடமாக இருப்பேன், இப்படி தான் இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் கிடையாது, நம்ம எதிர்த்து பேசுகிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு 3ஆக பிரிச்சிருக்காரு. இதை தான் வந்து கன்வென்ஷனல், அதாவது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், கன்வென்ஷனல் ஸ்டேஜ், போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னு 3 ஸ்டேஜ் சொல்கிறாரு. இது 6 வகையாக வந்து சொல்லியிருக்காரு இவர். ஸோ இதுவும் சரியான விடை. அடுத்ததாக 13வது கொஷின், ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவற்றில் எது அவசியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்சனாலிட்டி பண்ணும்போது அளவிட வேண்டிய ஆளுமையின் தன்மை முக்கியம் என்னன்னு தெரியணும், பயன்படுத்த வேண்டிய கருவிகள் டெக்னிக்ஸை பயன்படுத்தணும், அளவீட்டுக்கு உட்படக்கூடிய நபர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அளவீட்டை செய்பவர் தேவைப்படுவார், அவர் மேலே மெச்சூரிட்டியாக இருப்பார். அப்போது இது வந்து டி வந்து என்ன பண்ணுறோம், தேவையற்றது. இது 3 முதல்ல ஒரு ஆள்கிட்ட வரணும். அப்போது வந்து ஏபிசி சரியான விடை. அப்போ அளவீட்டு செய்பவர் வந்து துல்லியத்துக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அவர் காசு வாங்கினா கூட என்ன பண்ணுவார், மார்க் போட்டுருவார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ துல்லியத்துக்கு அவர் இங்கே வந்து அளவீட்டு செய்பவர் வந்து உள்ளே வரமாட்டார். ஸோ அவர் வந்து மேலே லெவலில் இருக்கிறதுனால வராது. அப்போ சாதாரண கொஷின் தான் இது, போட்டுடலாம். ஸோ ஆளுமை மதிப்பீடு அசஸ்மெண்ட் பர்சனாலிட்டியில் அளவிட வேண்டிய பொருளின் தன்மை, பயன்படுத்த கருவிகள், அளவீடு செய்யும் நபர் அப்படின்ற 3மே கொடுத்துருக்கோம். ஸோ பேஜ் நம்பர் 38 வால்யூம் 2 ஆளுமையிலே இந்த கொஷின் வந்திருக்கு. இது டிசிஏ மெட்டீரியல் படிச்சிருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக 14வது கொஷின், பட்டியல் 1 உள்ள குழந்தை வளர்ச்சி
கோட்பாடுகளின் ஆசிரியர்களை பட்டியல் 2 உள்ள கோட்பாடுகளும் பொறுத்துக்கின்றாங்க. இது ஈஸியாக போட்டுருவீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஜீன் பியாஜேனா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சி. எரிக்சன்னா சமூக உல வளப்பாடு, ஒரு 4 ஸ்டேஜ், ஒரு 8 ஸ்டேஜ். லைவ் வைட்சார்ஸ்கி அப்படின்னா சமூக கலாச்சார அணுகுமுறை, டிபி. ஜோனா ப்ராக்சிமெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னா போட்டுருவான். ஜோனா ப்ராக்சி டெவலப்மெண்ட், இசட்பிடி டெவலப்மெண்ட் நமக்கு தெரியணும். ஸோ இது ஃபியூரிரானர் வந்து சூழல் அமைப்பு கோட்பாடுன்றது கடைசியாக வரணும். இப்போ ஆப்ஷன் டியில் சரியான விடை. இது நீங்கள் ஈஸியாக போட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம புத்தகத்தில் இந்த இவர்களை பற்றிய ஒரு முழு தியரியே இருக்குது. டெட் பேப்பர் 2 பேஜ் நம்பர் வேல்யூம் 3ல் 91, 70, 111, 121 இந்த 4 பேரை பற்றி ஜிஎன் பேட்டோட அறிதிறன் வளர்ச்சி இருக்குது. அடுத்ததாக எந்தெந்த நாடுன்னு கேட்பாங்க. ஸோ ஹோம்பர்க் எரிக்சன் இருக்குது. அடுத்ததாக அவரை பற்றி கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து சூழல் அமைப்பு வந்து யூரி பிரான்பர்பன்னருடைய பற்றி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 4 பேர் பற்றியுமே அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக 15வது கொஷின் பார்த்தீங்கன்னா மாஸ்லோவின் தேவை படிநிலை அடிக்கணை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. மாஸ்லோவின் தேவை படிநிலை அடிக்கணை வரிசைப்படுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து மாஸ்லோ வந்து அப்ரஹாம் மாஸ்லோ சொன்னது வந்து மொத்தம் 7 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வரிசைப்படுத்தின போது ஃபஸ்ட்டுனா எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, உடல் தேவைகள் நமக்கு தெரியும், பேசிக் கொஷின் தான். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் அவன் உடல் இருந்தாலும் அவனுக்கு துணி மணி பாதுகாப்பாக இருக்கிற வீடு எல்லாம் தேவை, பாதுகாப்பு தேவைகள், சேஃப்டி நீட்ஸ்ன்னு நமக்கு தெரியணும். மூன்றாவதாக என்ன தேவை சார்னா அவன் வந்து பிளாக்கிங் லவ் அண்ட் நீட்ஸ், அன்பு மற்றும் உடைமை தேவைகள், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கிற மக்களை வந்து கேட்குறான். மூணாவதாக இருக்கணும் தேவணும். நான்காவதாக வந்து தன்மதிப்பு தேவைகள், என் தேவைக்கேற்ற சம்பளம், எஸ்டீம் நீட்ஸ், நான் வேலை செஞ்சால் எனக்கு நான் பிடி அசிஸ்டண்ட் ஆகணும்னா எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன் இல்லையா, இதான் தன்மதிப்பு தேவைகள். இது 4ஆவதாக வரணும். தன்னிறைவு தேவைகள்லாம் நான் பெரிய டைரக்டர் ஆகிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், இதில் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா, இதுதான் வந்து தன்னிறைவு தேவைகள் அப்படின்றான். ஸோ இது வந்து 4ஆவது ஸ்டேஜாக 3 மற்றும் 4ஆவது. அப்போ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா சியில் கரெக்டாக உட்காருது. ஸோ இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வரணும். சி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பார்த்தீங்கன்னா உடல்சார் தேவைகள், 2வது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தேவைகள், 3வது பார்த்தீங்கன்னா அன்புரிமை தேவைகள், 4வது பார்த்தீங்கன்னா தன்மதிப்பு தேவைகள், 5வது பார்த்தீங்கன்னா தன்னிறைவு தேவைகள். ஆப்ஷன் சி சரியான விடை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்டெட் பேப்பர் 2ல் பேஜ் நம்பர் 226 வேல்யூமில் 1 கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் சில நிறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து உடலியல் தேவைகள் 1, பாதுகாப்பு தேவைகள் 2, அன்புரிமை தேவைகள் 3 வந்து டி நீட்ஸ்னால் டிமாண்ட் நீட்ஸ், பற்றாக்குறை தேவை அப்படின்னு தேவை. ஸோ பற்றாக்குறை தேவைகள் என்று சொல்லுவாங்க. ஸோ தன்மதிப்பு தேவைகள், அடைவு தேவைகள், அழகுணர்வு தேவைகள், தன்னிறைவு தேவைகள், மொத்தம் வந்து 4. ஜி நீட்ஸ்னால் க்ரோத் நீட்ஸ். அப்போது உங்களுக்கு அடுத்த முறை கேட்கும்போது மாஸ்லோவின் படிநிலைகளில் முதல்ல என்னென்னு கேட்டாலும் ஓகே, 7 என்னென்னு கேட்டாலும் ஓகே. இப்போ தன்னிறைவு தேவை அப்படி இது கேட்டுவிட்டு அவர் மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளில் பற்றாக்குறை தேவைகள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 3 அப்படின்னு தெரியணும், உங்களுக்கு 3ன்னு தெரியணும். ஸோ க்ரோத் வளர்ச்சி தேவைகள் மொத்தம் எத்தனை மொத்தம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க 7ன்னு போட்டுருங்க, அப்படி போடக்கூடாது. வளர்ச்சி தேவைகள் அதாவது க்ரோத் நீட்ஸ் மொத்தம் எத்தனை கேட்டால் 4 அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அது 3, இது 4 நம்ம பிரித்து பார்க்குற அளவுக்கு தெரியணும். ஸோ இப்படி கூட வினாக்களை ட்விஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அபிரகாம் மாஸ்லோவின் தன்னிறைவு தேவை எத்தனாவதுன்னு கேட்பாங்க, 7ன்னு தெரியும். ஸோ அடைவு தேவைகள் எத்தனான்னு கேட்பாங்க, 5ன்னு தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. இந்த பாக்ஸை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கணும் டீச்சர்ஸ். அடுத்ததாக கொஷின் நம்பர் 16.